வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தின் சிறப்பான வீரபாண்டி கோயில் திருவிழாவை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது தேனி மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, பல மாவட்டங்கள்லேருந்தும் மக்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வருவாங்க. இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருவிழாவோட 3ஆம் நாளான நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க காலையில் வெள்ளனையே கிளம்பி நாங்கள் தீச்சட்டி எடுக்கிறக்கா போயிருந்தோம். என்னோடய சிஸ்டர் தான் தீச்சட்டி எடுத்தாங்க. காரை பார்த்திங்கன்னா நாங்கள் பைபாஸ் ரோட்லேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பை வாக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே கார் பார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்தாங்க போனோம். இங்கே குங்குமம்னா பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறமேலு இந்த பொரிக்கடை அந்த மாதிரி நிறையா கடை வரிசையாக போட்டிருந்தாங்க. கூட்டம்னால அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல சரியான கூட்டங்க. நாங்கள் இங்கேருந்து அப்படியே நடந்து போய் கண்ணீஸ்வரமுடையார் கோயில் அந்த ஆற்றுக்கிட்ட தான் நாங்கள் தீச்சட்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். இது அங்கே போகிறப்ப நிறையா பேர் தீச்சட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. காவடி கூட நிறையா பேர் எடுத்தாங்கங்க. நாங்கள் அப்படியே நடந்து போகிறப்ப ஆப்போசிட்டில் எல்லோரும் வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அங்கனக்குள்ளே இருக்க ஒரு சந்துக்குள்ளே தான் இந்த பூக்கடை, அப்புறம் அந்த தீச்சட்டி வாங்குறதுக்கான கடை, அதுக்கப்புறமேலு இந்த சூடம் பத்தி இதெல்லாம் வாங்குகிற கடைனா அங்கே பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் தான் தீச்சட்டி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் தீச்சட்டி வாங்கிட்டு அங்கனக்குள்ளே நின்று பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா பேர் ஆற்றுல ஏற்கனவே அந்த தீச்சட்டி வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஆற்றுல தான் நம்ம குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி எடுத்துகிட்டு போனோங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா போயிட்டு அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு வந்தாங்க. அப்படியே வந்தோடனே பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த வேப்பில வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இடுப்பில் சொருகிட்டு அதுக்கப்புறம் கையிலையும் வச்சுக்க சொன்னாங்க. அப்புறம் முகத்தில் தலையிலலாம் நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு அப்புறம் அக்கா வந்து தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பயங்கரமாக சாமினா ஆடிக்கிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு அருள் வந்துச்சு. அக்காவாலையுமே பிடிக்க முடியல. அவளுக்கும் லைட்டாக அருள் வந்த மாதிரி தான் இருந்தா. அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 மினிட்ஸில் விறுவிறுன்னு நடந்து நாங்கள் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோங்க. சைடில் தேரில் அம்மன்னா அலங்காரம் பண்ணியும் வச்சுருந்தாங்க. இந்த பூச்சட்டியை வந்து போடுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நம்ம இந்த பூச்சட்டியை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்களே வாங்கி உள்ளே போட்டுருவாங்க. அவங்க கையில் கட்டியிருந்த அந்த கயிறு அதெல்லாம் கழட்டி மாலைலாம் கழட்டி நம்ம அங்கேயே போட்டுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே அம்மனை தரிசிக்க நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுத்தாங்க, அப்புறம் அலகு குத்திட்டு வந்தாங்க, காவடி எடுத்தாங்க, 1000 கண் பானை, இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. கூட்டம் வந்து நாங்கள் போனது 3ஆம் நாள் தான். இருந்தாலும் அப்போவே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் காலையில் 4:00 5:00னா கிளம்பிட்டோம். அப்படி இருந்தும் பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 20 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் டிக்கெட் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இது வந்து அங்கே இருக்க கம்பத்துக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அது மாதிரி அக்காவும் போயிட்டு மஞ்சள் தண்ணினா ஊற்றிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கண்ணீஸ்வர முடியார் கோயிலுக்கு வந்து அங்கே ஆற்றுக்கிட்ட நாங்கள் பொங்கலும் வச்சோம். கோயிலில் அம்மனை ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலோ இல்லைன்ட்டாங்க. அதனால் நாங்கள் அம்மனை வீடியோ எடுக்க முடியலைங்க. நாங்கள் இங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறையா பேர் அந்த கண்ணீஸ்வர முடியார் கோயில் உள்ளுக்குள்ளே இருந்தும் நிறையா பேர் தீச்சட்டி வந்து எடுத்துகிட்டு வெளியே வரதான் செஞ்சாங்க. நாங்கள் காலையில் வெள்ளன ஒரு 4:00 கிளம்பியிருப்போங்க. ஆனால் 9:00 ஆயிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பெருசாக வாயில் வந்து அலகு குத்தியிருந்தார். நீங்களும் வீரபாண்டி கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேனி மாவட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
சின்ன குழந்தைங்க கூட நிறைய பேர் வந்து இந்த 1000 கண் பானை இதெல்லாம் எடுத்துட்டு தாங்க போனாங்க. அப்புறம் ஆணி செருப்பு போட்டு நடப்பாங்கள்ல, அது கூட நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருந்தாங்க. போடு போடு. போடி. நாங்க அப்புறம் பொங்கல் வச்சுட்டு, அங்க கோயிலுக்குள்ள போயி, சாமிக்கு படைச்சுட்டு, அங்க வேலை செய்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க பொங்கல்லாம் குடுத்துட்டு, அப்படியே அங்கருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நான் இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.